கூவத்தூரில் ஏலம் நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் கிடையாது என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலளித்துள்ளார். சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தை ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையமாக அமைக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. அந்த வகையில் புனரமைப்பு பணிகளுக்காக பிராட்வே பேருந்து நிலையத்தில் உள்ள கட்டிடங்கள் முழுவதுமாக இடிக்கப்பட உள்ளன. பின்னர் அங்கு 9 மாடிகள் கொண்ட வணிக வளாகத்துடன் கூடிய நவீன பேருந்து நிலையம் அமைக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் பிராட்வே பேருந்து நிலையத்தில் அமைச்சரும் பெருநகர வளர்ச்சி குழும தலைவருமான சேகர் பாபு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பணிகள் அனைத்தும் 2025ஆம் ஆண்டு டிசம்பருக்குள் முடிக்கப்படும் என தெரிவித்தார். அனைத்து அடிப்படை வசதிகளுடன் ராயபுரத்தில் தற்காலிகமாக பேருந்து நிலையம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் என அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். கூவத்தூரில் ஏலம் விடப்பட்டு ஏலத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் எங்களுடைய முதலமைச்சர் கிடையாது என்று கூறிய அமைச்சர் சேகர் பாபு, இதுபோன்ற விமர்சனங்களை முன்வைத்து வந்தால் எந்த விவாதத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு சவால் விடுத்தார். 824 கோடி ரூபாய் அளவிற்கு இப்போது திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இதில் அரசினுடைய பங்கு 200 கோடி, சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் ஒரு 140 கோடி தருகிறது. சென்னை மாநகராட்சியினுடைய பங்களிப்போடு சேர்த்து 840 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திட்டம் துவக்கப்பட்டிருக்கின்றது. எடுத்துக் கொள்ளப்படுகின்ற பணிகள் குறிப்பிட்ட ஒரு சில பணிகளை தவிர்த்து மற்ற அனைத்து பணிகளையும் 2025 டிசம்பருக்குள் முடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு ஊர்ந்து வந்து முதல்வர் பதவியை அனுபவித்தவர் அல்ல. ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஒரு தேவையில் ஏற்பட்ட போது கூட அவர் மக்களுடைய வாக்குகளால் நான் முதலமைச்சர் ஆவேனே தவிர குறுக்கு வழியில் நான் முதலமைச்சர் ஆக மாட்டேன் என்று மக்களுடைய வாக்குகளை பெற்று இவர்தான் இந்த அணியினுடைய தலைவர், இவர்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று 2021ஆம் ஆண்டு பரப்புரையிலே ஈடுபட்டு மக்களை சந்தித்து மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் தானே எங்கள் முதல்வர். கூவத்தூரிலே ஏலமிடப்பட்டு ஏலத்தால் தேர்வு செய்யப்பட்ட முதல்வர் அல்ல எங்கள் முதல்வர் என்பதை அவையடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது போன்ற விமர்சனங்களை அவர்கள் முன்வைக்க வந்தால் எந்த வாதத்திற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.